எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி ஒரு அருமையான நாளில் சுபா அம்மாவோட பிறந்தநாள். வணக்கம் பாட்டி. 12 மணி பூஜை உள்ளே ஆரம்பிக்க போகுது. உள்ளே போய் அம்மாவோட பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம். ஹாப்பி பர்த்டே சுபா அம்மா. பாட்டி கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துடுறேன். உள்ள அம்மா பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். உள்ளே ஃபோன் அலோடு இல்லை. அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டேன் சாமி. புது வருஷ வாழ்த்துக்கள். நன்றி நன்றி சாமி. இன்னைக்கு சுபா அம்மாவோட பிறந்த நாள். சிங்கப்பூரில் இருக்கிறாங்க அவங்க பிறந்தநாள் சார்பாக 130 பேருக்கு சாப்பாடும் 45 பெண்களுக்கு புடவையும் கொடுக்குறாங்க. சுபா அம்மா பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு ஏற்ற வாழும் குறையில்லாத சுபா அம்மா கோவிந்தா. அவங்க குடும்பத்தில் உள்ள பேரா? அவங்க கணவர் பேர் நாராயணன் சார். நாராயணன் சார் குடும்பம் சகல குடும்பம் கொடுக்கப்பட்டது. அவங்களுக்கு 2 பசங்க, ரஞ்சித் வினோத். சகல குடும்பம் கொடுக்கப்பட்ட அன்னதானம் லட்சுமிநாதம் கொடுக்கப்பட்டது. வெயில் வாசம் 33 கோடி தேவாய் தேவரால் 48,000 மீசுடன் பாதுகாத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு நோயற்ற வாழ்வும் குறையில்லாத. இன்றைக்கி நியூ இயருங்கிறதுனால பயங்கர கூட்டம். 2024 எல்லாருக்குமே சிறப்பாக அமையணும். எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். அம்மா ஒரு நல்ல நாளில் பிறந்திருக்கிறீங்க. ஓப்பன் பண்ணி காட்டிருங்க. எல்லாருக்குமே கிரேப் மெட்டீரியல் வித் ப்ளவுஸோட ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டார்க் கலராக தான் பார்த்து நம்ம இவங்களுக்கு செலக்ட் பண்ணுறது. நல்லா இருக்குதுங்க. நல்லா இருக்காம்மா? இல்லை, இன்றைக்கி சுபா அம்மாவுக்கு பிறந்த நாள். சிங்கப்பூரில் இருக்கிறாங்க. அவங்களோட பிறந்தநாள் சார்பாக தான் 45 பெண்களுக்கு புடவையும் 130 பேருக்கு சாப்பாடும் கொடுக்குறாங்க. நான் தான் செலக்ட் பண்ணேன். உங்களுக்கு இந்த மாதிரி கட்டினா தான் கீழே உட்காடுறீங்கல்ல, அழுக்குப்படாமல் இருக்கும்னு. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி குடும்பத்தோட நல்லா இருக்கு. நன்றி நன்றிங்க பாட்டி. ரோஸ் கலர் வந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இன்னைக்கு சிங்கப்பூரில் உள்ள சுபா அம்மாவுக்கு பிறந்த நாள். அவங்க பிறந்த நாள் சார் சுபாசனி. ஃபஸ்ட்டு நம்ம பெண்களுக்கு புடவை கொடுத்துடலாம், அப்புறம் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். சரியான கூட்டங்க கோயிலில். பயங்கர கூட்டம். இப்போ மணி 12:30 ஆகுது. இன்னும் கூட்டம் குறையவே இல்லை. இந்த அம்மாவுக்கு பாருங்கள், அருமையான கலர். இது என்னோட ரொம்ப ஃபேவரேட்டாக இருந்துச்சு செலக்ட் பண்ணும்போது. எல்லாருக்குமே நான் தான் செலக்ட் பண்ணேன். டார்க் கலராக கிரேப் மெட்டீரியல் வித் ப்ளவுஸோட. இன்றைக்கி பிறந்த நாளுக்காக கொடுக்குறாங்கம்மா. அம்மா பேர் சுபாசனி. 63வது பிறந்த நாள். புது வருஷம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கும். நல்லா நன்றி நன்றி. புது வருஷம் வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். 100 ஆண்டு சந்தோஷமாக நோய் நொடி இல்லாத வாழும். ஹாப்பி நியூ இயர். எல்லாருமே புது வருஷ வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. பெண்களுக்கு புடவை கொடுக்குறப்போ ஆண்கள் எல்லாருமே எங்களுக்கு ஏதாவது வந்துச்சான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக வரும்போது நிச்சயமாக அவங்களுக்கு கொடுக்கலாம். சுபாமா பல உதவிகள் செஞ்சுட்டு வராங்க. 50 வெள்ளி மாதம் கொடுத்து 2.5 வருஷமாக உதவிட்டுருக்காங்க. அதை பல பேருக்கு நம்ம உதவிட்டு இருக்கிறோம். சங்கமேஸ்வரர் ஆலயத்திற்கு வருகிறோம். ஐயப்ப பக்தர்களை வருக என வரவேற்கிறோம். காலையிலலாம் உள்ளே வரவே முடியல. இன்றைக்கி நான் கண்டிப்பாக கோவிலில் வந்து அம்மா பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு இதெல்லாம் கொடுக்கணுன்னு முடிவு பண்ணேன். அதே மாதிரி சிவன் வழி விட்டுட்டார். ரொம்ப சந்தோஷம் அம்மா. உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இருக்கு வாங்கிக்கோங்க ஐயா, வாங்கிக்கோங்க. இன்னைக்கு வந்து நம்ம வெஜிடபிள் பிரியாணி எள்ளு துவையல் வச்சு கொடுக்குறோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. சாரிக்காக தான் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. குழந்தைய வச்சுட்டு தர்மம் இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோன்னே கிட்டத்தட்ட ஒரு 50 குழந்தைங்களுக்கு மேலேயே இருக்கிறாங்க. நான் குழந்தைங்க தர்மம் எடுக்கிறப்ப வீடியோ எடுக்கிறதில்ல. பிள்ளைங்கள்லாம் படிக்கல, அந்த ஒரு மன வருத்தம் தான். இவங்க எல்லாருமே இங்கே குழந்தைங்கள வச்சுட்டு தர்மம் எடுக்கிறாங்க. இந்த கோவிலில் தர்மம் எடுக்க குழந்தைங்க மட்டுமே கிட்டத்தட்ட 30 குழந்தைங்களுக்கு மேலே இருப்பாங்க. 2 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ள குழந்தைங்க. அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
நம்ம 3 வருஷமாகவே தொடர்ந்து இவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். இவங்கக்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நம்ம கொடுத்த புடவை மட்டும்தான். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சரி, எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் ஹாப்பி. சரி போங்க. அம்மா புடவை எடுத்து காமிச்சிருங்கம்மா. அம்மாவுக்கு நன்றின்றங்க. புடவையும் சாப்பாடு கொடுத்த அம்மாவுக்கு நன்றி. அவங்க சிங்கப்பூர்லேருந்து கொடுக்குறாங்கம்மா. இன்றைக்கி அவங்களோட பிறந்த நாள், அதனால் கொடுக்குறாங்க. சரிங்களா? புது வருஷம் எப்படி போயிட்டுருக்கு? இப்படி தான் போயிட்டுருக்கு. சரி சரி சரி. சாப்பாடு கொடுத்ததுக்கு நன்றிம்மா. நன்றி நன்றி. சிங்கப்பூர்லேருந்து கொடுக்குறாங்க. இன்னைக்கு சுபா அம்மாவோட பிறந்த நாள். அவங்க பிறந்த நாள் சார்பாக கொடுக்குறாங்க. நம்ம வீடற்றவங்களுக்கு மட்டும்தான் புடவை கொடுக்குறோம். நிறைய பேர் இந்த மாதிரி கோயிலுங்கிற கொடுக்கும்போது அன்னதானம் இதெல்லாம் வாங்க வருவாங்க. நம்ம வீடற்றவங்களுக்கு மட்டும்தான், ரெகுலராக நம்ம பார்த்துட்ருக்கவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம். நம்மளுக்கு தெரியும் யார் யாருக்கு கொடுக்கணுன்னு. புடவை எடுத்து காட்டுங்க. இதுவுமே நம்ம போன வருஷம் கொடுத்த புடவை தான் அம்மாவுக்கு. நல்லா இருக்கா? சரி சரி. அம்மா இன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து கொடுக்குறாங்க. இன்றைக்கி சுபாஷினி அம்மாவுக்கு 63வது பிறந்த நாள். ஆமாம், அவங்க பிறந்த நாள் சார்பாக கொடுக்குறாங்க. சாப்பாடு புடவையும் கொடுக்குறாங்க. புது வருஷ வாழ்த்துக்கள்மா. புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள் பாட்டி. எப்படி போயிட்டுருக்கு புத்தாண்டு? இப்படியே தான் போயிட்டுருக்கு. சார் இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் யார்ட்டும் கேட்குறதில்ல எப்படி போயிட்டுருக்குன்னு. சரி பாட்டி, வரட்டுமா? இந்த அம்மா இங்கே ஒரு கோவிலோ சேவை மாதிரியே செய்கிறாங்க. எல்லா செருப்புங்களையும் எடுத்து வச்சுட்டு. இன்னைக்கு வெளிநாட்டிலேருந்து கொடுக்குறாங்கக்கா. சுபாஷினி அம்மாவோட 63வது பிறந்த நாள். சுபாஷினி அம்மாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நல்ல சேவை செய்கிறீங்கக்கா கோவிலில். ரொம்ப சந்தோஷம். ஓகே, இந்த புடவை நம்ம கொடுத்தது அந்த பொண்ணு கட்டியிருக்குது. சரி, பிள்ளைங்களை வச்சுட்டு தர்மம் எடுக்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 5 பிள்ளைங்க. 5 பிள்ளைங்களும் இங்கே தான் தர்மம் எடுக்கிறாங்க. புடவை எடுத்து வழியில் காட்டிடுங்க. வித் ப்ளவுஸு, கிரேப் மெட்டீரியல். நாற்பத்தஞ்சு பெண்களுக்கு புடவை. எல்லாருக்குமே டார்க் கலர் நான் தான் செலக்ட் பண்ணேன். பிடிச்சிருக்கா? சூப்பராக இருக்கா? அத்தை உங்களுக்கு புது வருஷ வாழ்த்துக்கள். இந்த வருஷம் நல்லபடியாக உங்களுக்கு அமையணும் நான் வாழ்த்துறேன். ஓகே, ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் அம்மா. ஹாப்பி நியூ இயர். வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். பை. சுபாமா, ஹாப்பி பர்த்டே அண்ட் ஹாப்பி நியூ இயர். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். கடவுள் உங்களுக்கு நிறைய நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்கணும். இப்போ மழை பெஞ்சதில் உங்கள் உடைமைகள் எல்லாமே போயிடுச்சு. புது வருஷ வாழ்த்துக்கள் அக்கா. அக்கா இன்றைக்கி வந்து சுபா அம்மா சிங்கப்பூரில் இருக்கிறாங்க. அவங்களோட 63வது பிறந்த நாள். அவங்க பிறந்தநாள் சார்பாக தான் உங்களுக்கு புடவை சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. 45 பெண்களுக்கு புடவை கொடுக்குறாங்க. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு புது வருஷத்தன்னைக்கு தான் அவங்க பிறந்திருக்கிறாங்க. எங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க குடும்பமும் நல்லா இருக்கு. நன்றிங்க்கா நன்றிங்க்கா. கீழே தரையில் உட்கார்றதுனால உங்கள் தரையில் உட்கார்றதுனால இந்த மாதிரி டார்க் கலர் வித் ப்ளவுஸோட கிரேப் மெட்டீரியல் வாங்கி கொடுத்துருக்குறோம். சுபா அம்மாவை விஷ் பண்ணுறது அவங்களோட கணவர் மிஸ்டர் நாராயணன் சார், அவங்களோட பசங்க 2 பேர், ரஞ்சித் பிரதர், வினோத் பிரதர். நீங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும். சாப்பாடு வாங்கி குடிச்சிடலாம். சரி, பேஞ்ச மழையில் இவங்களோட ட்ரெஸ்ஸு எல்லாமே ஃபுல்லாக நனைஞ்சு போயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. இப்போவே ஆட்டத்தை பாருங்களேன். அந்த பொண்ணுக்கு கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பிடிச்ச கலரை ஷேர் பண்ணிப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா. இவங்க புது புடவை கெட்டுறது அப்படிங்கிறது நம்ம கொடுக்கறதுனால தான். இல்லாட்டி வீட்டுக்கு புடவை வாங்கி கட்டுவாங்க. இப்போ கோயில் சரியான கூட்டம். தயவுசெய்து பெற்றவங்கள கைவிடாதீங்க. பாருங்கள் எப்படி உண்மையில் ரொம்ப வருத்தமாக இருக்குது. நேற்று 2 பேர் இறந்துட்டாங்கங்க.
சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் நடக்க முடியாத அந்த தாத்தாவால் பழைய வீடியோஸில் இருப்பாங்க, இறந்துட்டாங்க. வாழ்த்துக்கள், கள்ளங்கபடம் இல்லாத சிரிப்பு. புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த 2024 உங்களுக்கு 2024 நல்லபடியாக அமையட்டும். உங்கள் வாழ்க்கை மாறணுன்ட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நம்பிக்கை தான் வாழ்க்கை. கண்டிப்பாக மனிதனுடைய வாழ்க்கையை நம்பிக்கையில் தான் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் மாறும், வாழ்க்கையும் மாறும், உங்கள் வாழ்க்கையும் மாறும், என் வாழ்க்கையும் மாறும். கண்டிப்பாக சந்தோஷங்க ஐயா. எல்லாம் பெண்களுக்கு புடவை கொடுத்ததுமே எங்களுக்கு கொடுக்கல, எங்களுக்கு கொடுக்கலன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. கோயில் பின்பகுதியில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். 2024 உங்களுக்கு சிறப்பாக அமையணும், உங்கள் லைஃப் மாறணும்னு நான் வேண்டிக்கிறேன். மங்களம் உண்டாகட்டும். ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி போக போகுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த வருஷம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும், நல்லா மாறும் உங்கள் லைஃப், அந்த நம்பிக்கை இருக்குது. 2023 தான் மழை புயல் அந்த மாதிரி இருந்துச்சு. 24 வருடம் நல்லா இருக்கும். ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு சுபா அம்மாவோட பிறந்த நாள். அம்மாவோட பிறந்தநாள் சார்பாக தான் பெண்களுக்கு புடவையும் சாப்பாடும் கொடுக்குறாங்க. நல்லா இருக்கும். சரி, ஓகே. புது வருஷம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா இருக்கும். நல்லா இருக்கணும், அவ்வளோதான். சரி, நல்லா இருக்கும் கண்டிப்பாக இந்த வருஷம். நானுமே அந்த நம்பிக்கையோடு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி காலையிலே எழுந்திரிச்சு சந்தோஷமாக எல்லாம் சாப்பாடெல்லாம் பேக் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். தாத்தா ஹாப்பி நியூ இயர். எப்படி போயிட்டுருக்கு புத்தாண்டு? போயிட்டுருக்குது. ஹாப்பி நியூ இயர். 2024 உங்களுக்கு சிறப்பாக அமையணும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சரி, நீங்கள் இந்த வருஷம் என்ன வேண்டிக்கிட்டீங்க? லாட்ரி சீட்டில் 10,000. என்ன தாத்தா கம்மியாக சொல்கிறீங்க? கேளுங்க, அதிகமாக கேளுங்க. 10 கோடி 20 கோடின்னு அதெல்லாம் வேண்டாம். 10,000 அதை வச்சுட்டு தூங்க முடியாது. அப்படியா? சரி தாத்தா, என்னோட வாழ்த்துக்கள். சரிங்களா? தமிழ்நாட்டில் லாட்ரி சீட்டு இருக்கா என்ன? விற்கிறாங்க, தடை பண்ணிட்டாங்களே தாத்தா. விற்கிறாங்களா? சரி, ஓகே. உங்களுக்கு 10,000 இல்லை 10 லட்சம் விலை வாழ்த்துக்கள். இன்றைக்கி நியூ இயர் சிறப்பாக போயிட்டுருக்குது. இன்றைக்கி சுபா அம்மாவோட பிறந்த நாள். அம்மாவோட பிறந்த நாள் சார்பாக பெண்களுக்கு புடவையும் சாப்பாடும் கொடுக்குறாங்க. நன்றி தாத்தா, உங்கள் ஆசீர்வாதம். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். லாட்ரி சீட்டில் பணம் விலை. புத்தாண்டு வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சிவனுடைய வாழ்த்துக்கள். சிங்கப்பூர்லேருந்து கொடுக்குறாங்க ஐயா. சரிம்மா, சிங்கப்பூர்லேருந்து கொடுக்குறாங்க. இன்றைக்கி அவங்க பிறந்த நாள். நீங்கள் அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. நல்லா நல்லா இருக்கா? சரி, புத்தாண்டு வாழ்த்துக்கள். பிறந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு சாமி. நன்றி. உள்ள ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. இன்றைக்கி நியூ இயர் அன்றைக்கி பயங்கர கூட்டமாக இருக்குது. சுபாஷினி அம்மா ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி பர்த்டே. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். நம்ம சாப்பாடு கொடுக்குற ஒவ்வொருத்தவங்களுமே வீடு ஓட்டுறவங்க தான் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். இவங்களோட புது வருஷம் எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்களேன். நல்லா இருக்கங்க ஐயா. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நன்றிங்க பாட்டி, நன்றி. சுபாமா விஷ் பண்ணுறது சார் மிஸ்டர் நாராயணா சார், அவங்களோட சன் ரஞ்சித் பிரதர், வினோத் பிரதர். தயவு செய்து மற்றவங்களை கைவிடாதீங்க. இவங்களுக்கு 2024 நல்லபடியாக இருக்கும்னு நம்புவோம். ஹாப்பிமா, உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி 130 பேருக்கு சாப்பாடு, 45 பெண்களுக்கு நம்ம புடவை இந்த மாதிரி கொடுக்குறோம். வரும் பாட்டி புடவை எடுத்து காட்டுங்க வெளியில். சட்டை இல்லைங்க ஐயா, சீலை. அம்மா வெளிநாட்டிலேருந்து கொடுக்குறாங்க.
புடவை குளிச்சுட்டு மாற்றிக்கோங்க. நல்லா போய்கிட்டு நல்லா போயிட்டுருக்கா? சரி சரி நீங்கள் இருக்குது நல்லா போகும். சரிங்க பாட்டி, சரிங்க பாட்டி. புடவை கட்டிக்கோங்க. நீங்கள் நல்லா இருக்கும். இது எல்லாமே உங்கள் கட்டியிருக்கிறது எல்லாமே நம்ம லாஸ்ட் வருஷம் நம்ம கொடுத்த புடவை தான். பெட்ஷீட் கொண்டு வரேன் பாட்டி. கொடுக்க சொல்லியிருக்காங்க, கொண்டு வந்து தரேன். சரிங்களா? கொடுக்காமல் போகிறேன்ட்டு வெளியில் எடுத்து காட்டுங்க. புடவையை வெளியில் எடுத்து காட்டுங்க. வித் ப்ளவுஸ் தச்சுப்பாங்க கொடுத்து. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? சரி ஓகே. இன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து கொடுக்குறாங்க பாட்டிம்மா. ஆமாம், இன்றைக்கி சுபாஷினி அம்மாவோட 63வது பிறந்த நாள். புது வருஷ வாழ்த்துக்கள். தங்கிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா. தேவை உள்ளவங்களுக்கு புடவை கொடுத்தல. புடவை எடுத்து காமிச்சிருங்கம்மா வெளியில். எப்படி இருக்கு? இன்னைக்கு வெளிநாட்டிலேருந்து கொடுக்குறாங்க. இன்னைக்கு சுபாஷினி அம்மாவோட பிறந்த நாள். சிங்கப்பூரில் இருக்கிறாங்க. அவங்க தான் பெண்களுக்கு புடவை கொடுக்க சொல்லியிருக்காங்க. நன்றி நன்றி. பாட்டிமா புடவை எடுத்து காமிச்சிருங்க வெளியில். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? சந்தோஷமா? இன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து தராங்க. நல்லா இருக்கணும், நீடோடி 100 வருஷம் நல்லா இருக்கணுன்றங்க. சொல்லுங்கள். 100 வருஷம் நல்லா இருக்குமா? உங்கள் ஆசீர்வாதமா? சரி, மழை வர மாதிரி இருக்குது. எங்கே ஒதுங்குவீங்க? கோயிலுக்குள்ளே விட்றாங்க. சரி 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 சரி. சரியான மழை வரும் போல் இருக்குது. இவங்கெல்லாம் எங்கே ஒதுங்குவாங்களோ தெரியலை. வா மகராசி அப்படிங்கிறாங்க. எப்படி இருக்கு? சிரிப்பு பாருங்களேன் எவ்வளோ. வித் ப்ளவுஸோட கிரேப் மெட்டீரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதை தான் கொடுத்துட்ருக்கோம். உங்கள் கட்டியிருக்கிறது எல்லாமே நம்ம கொடுத்தது தான். நல்லா தாங்குது. தேங்க்யூங்க. ஹாப்பி நியூ இயர்மா. புத்தாண்டு எப்படி போயிட்டுருக்கு? நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கணும். சரி சரி. புடவையை ஓப்பன் பண்ணி காட்டிடுங்க. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்காம்மா. உங்களுக்கு ஏற்ற கலரு. நீங்கள் மண்ணில் உருள்றதுக்கு கரெக்டு. நல்லா இருக்கா? சரி அம்மா. சுபாமா கொடுக்குறாங்க சிங்கப்பூர்லேருந்து. ஆமாம் ஆமாம். இன்றைக்கி அவங்களோட பிறந்த நாள், 63வது பிறந்த நாள். அவங்க நல்லா இருக்கணும், மேலும் நிறைய பேருக்கு செய்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. நன்றிங்கம்மா. எவ்வளோ அழகு சிரிப்பு. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீங்கள் குடும்பத்தோடு நல்லா இருக்கணுன்றங்க. குடும்பத்தோடு நல்லா இருக்கணும் பிறந்த நாள். ஓகே. இன்றைக்கி சுபா அம்மாவுக்கு பிறந்த நாள். ஆமாம், 63வது பிறந்த நாள். அவங்க பிறந்த நாளுக்காக பெண்களுக்கு புடவை, 45 பெண்களுக்கு புடவை, 130 பேருக்கு சாப்பாடு கொடுக்காங்க. உங்கள் ஆசீர்வாதம். சரி பாய், டாட்டா. ஹாப்பி நியூ இயர். என்ன டவுட்டு? ஏன் புருஷன் அழகா இருக்காரா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. என் புருஷன், எனக்கு தாலி கட்டின புருஷன். ரொம்ப நாள் இந்த டவுட்டா உங்களுக்கு? இது யாரையுமே டக்குன்னு எடை போடக்கூடாது. சரி கேட்டீங்களா? தேங்க்யூ பாய். நல்லா இருக்க. அம்மா ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர்மா. இன்னைக்கு சிங்கப்பூர்லேருந்து புடவை கொடுக்குறாங்க. இன்னைக்கு அவங்க பிறந்த நாள், அதனால் கொடுக்குறாங்க. உங்கள் பேர் என்னம்மா? அவங்க பேர் சுபாஷினி அம்மா. சுபாஷினி அம்மா. சரி, நல்ல வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக கண்டிப்பாக.